எதிர்கட்சியினுடைய தலைவர் 2026 புனித ஜெயின்சாட் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையான எடப்பாடியார் அவர்கள் இதோ இப்பொழுது உங்களை சந்திக்க வருகை விட்டார்கள். அவரை வால்பாறை சட்டமன்ற தொகுதி சார்பாக ஆனமலை, நம்முடைய ஆனமலைனாலே ஃபேமஸ் மாசாணியம்மன் கோயில், மாசாணியம்மன் கோயில் அருகிலே ஆனமலையிலே உங்களை எல்லாம் சந்தித்து பேச வருகின்ற புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை வருக வரவேற்று இந்த வால்பாறை தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், கடைசி அவரே சொன்னார், இங்கதான் கடைசியா நான் முதலமைச்சராக தேர்தலுக்கு முன்னால் இங்க ஆனமலை தனித்தாளுக்கா நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்து சொன்னார் வரும்போது. இந்த தொகுதிக்கு அதிகமான திட்டங்கள் தந்த முதலமைச்சராக இருந்தவர் 2026 மீண்டும் முதலமைச்சராகி அதிகமான திட்டங்கள் 4 வருஷமா திமுக செய்யல. மீண்டும் அண்ணன் முதலமைச்சராகி அத்தனை திட்டங்களும் தருவார் என்று சொல்லி உங்களது சார்பாக, மக்களின் சார்பாக, நம்முடைய வால்பாறை கழகத்தின் சார்பாக புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை வருக 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 என்று வரவேற்று இப்பொழுது அண்ணன் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். இங்கே வந்து பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி வால்பாறை சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை இந்த ஆனைமலை பேரூராட்சி அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வால்பாறை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே வரவேற்பை ஆற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், தலைமை நிலைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் ஆரம்பிச்சார் திரு எஸ்பி வேலுமணி அவர்களே, தேர்தல் பிரிவு செயலாளர் எம்எல்ஏ ஆனந்த் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் திரு தாமோதரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்கு திருமதி கஸ்தூரி வாஸ் அவர்களே, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் திரு வெங்கடாஜலம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக எழுச்சியாக நிகழ்ச்சியிலே ஏற்படுத்துவதற்கு உதவிய இந்த ஆனமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு ஏ கார்த்திக் அவர்களே, கிழக்கு ஒன்றிய திரு பிரதீஸ்வரன் அவர்களே, வால்பாறை நகரச்சார் திரு மயில் கணேஷ் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு வி எஸ் சேதுராமன் அவர்களே, திரு தோப் அசோகன் அவர்களே, மற்றும் வால்பாறை வி அமீத் அவர்களே, மற்றும் திரு ராஸ் என்கின்ற கேடி ராஜ்குமார் அவர்களே, திரு டி எல் சிங் அவர்களே, திரு எஸ் பி வசந்த் அவர்களே, திரு கோட்டூர் பாலு கே என் பாலகிருஷ்ணன் அவர்களே, வி எம் சந்திரகுமார் அவர்களே, திரு ஏ கே வாஸ் அவர்களே, திரு ஆர் குணசேகரன் அவர்கள், திரு கே விமல் அவர்களே, திரு சக்திவேல் அவர்களே, திரு சாந்தி கார்த்திக் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் திரு கே வசந்தராஜன் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களே, மற்றும் பாஜக நிர்வாகிகளே, தமிழ் மாநில கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, இந்து மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, உள்ளாட்சி பிரதிகளே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிகளே, மற்றும் வரி எது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளே,
விவசாய தொழிலாளிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே மற்றும் வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று சுமார் 52 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா? தேர்தல் நேரத்தில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். இந்த பகுதி விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. ஆக விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. நீண்ட காலமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராமல் இருந்தது. விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று மழை காலங்களில் பெய்கின்ற நீர் முழுமையாக சேமித்து வைக்க என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டன. அதில் அள்ளப்படுகின்ற மண் விலையில்லாம விவசாயியுடைய நிலத்திற்கு வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இப்போ ஒரு லோடு மண்ணாவது எடுக்க முடியுமா? அப்படியே கேட்டா ஒரு லோடு 1000 ரூபாய் கொடுத்தா தான் இன்றைக்கு நம்முடைய விவசாய நிலத்திற்கு அந்த வண்டல் மண் கிடைக்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த குடிமராமத்து திட்டம் தொடரும். அதோட விவசாய தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு. அதோட முதியோர்களுக்கு யார் தகுதியானவர்களோ அத்தனை பேருக்கும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். 500 1000 உயர்த்தி கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது கிராமம் சூழ்ந்த பகுதி. இந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல அற்புதமான சிகிச்சை கிடைக்கும் என்பதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர். தமிழகத்தில் சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்று கூறி கிட்டத்தட்ட 90% அம்மா மினி கிளினிக் திறந்தோம். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்து கொள்ள முடியாத முதலமைச்சர் திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கின்றார். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடன் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணியிருந்தாலும் மீண்டும் இந்த திட்டம் தொடரும், கொண்டு வரப்படும். இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் தான் இருக்குது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மூலமாக அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை கிடைக்கக்கூடிய திட்டம். இது மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனா விடியா திமுக அரசு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்திலே மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்ற காரணத்தினால அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டத்தை ரத்து பண்ணி இருக்குது. மீண்டும் அம்மாவுடைய அரசு இந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யும். அதே போல தாலிக்கு தங்க திட்டம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதை கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 12 லட்சத்தில் 12 லட்சம் ஏழை குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 12 லட்சம் இருக்கின்ற நம்முடைய பெண்களுக்கு
திருமண வயதை அடைகின்ற பொழுது அந்த திருமணம் தடைபடாமல் நடைபெற என்பதற்காக திருமண உதவி திட்டத்தில் 25,000 50,000 நிதி கொடுக்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 80,000 ரூபாய். பத்திரிகையில் ஒரு சவரன் 80,000 ரூபாய். அப்படி ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம். அந்த திட்டத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ரத்து பண்ணி இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும், நடைமுறைப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். இந்த கட்சியே ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அந்த ஏழைகளுக்கு எந்தெந்த வழியிலே நன்மை கிடைக்குமோ அத்தனை வழிகளும் இந்த ஏழைகளுக்காக செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக வர வேண்டும். உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு தமிழகத்திலே 41% அரசு பள்ளி இருக்கின்றது. சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறம் வரை ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள், விவசாயியுடைய குழந்தைகள், விவசாய தொழிலாளியுடைய குழந்தைகள், இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தான் அதிகம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் லேப்டாப் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில் அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு மட்டும் 7,300 கோடி அதிமுக அரசு நிதி உதவி செஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம 52,35,000 மாணவ மாணவி இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. ஆக இது வரலாற்று சாதனை மிக்க திட்டம். ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலம் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அந்த கல்வியை அதிமுக அரசு வழங்கியது. திமுக அரசு அதை ரத்து செஞ்சது. மீண்டும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி திறமையானவர்களாக உருவாக்குவோம். அதே போல இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட்ல வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க, மருத்துவ கல்வி கிடைச்சது. இன்னைக்கு எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. இன்னைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதிமுக அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக சுமார் 2,0818 பேர் இன்னைக்கு தேர்வு ஆகி இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு. MBBS சேர்ந்து படிக்கிறாங்க. இது ஏழைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல. முழுக்க முழுக்க அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய நிலையை கருதி அவர்களும் மருத்துவராக வேண்டும். அதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். இந்த திட்டத்தின் மூலமாக இடம் கிடைத்தவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியல, மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அவர்களும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். இது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தில் இடம்பெற்றவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவராக்குவதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக. ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைச்சு இன்றைக்கு அந்த மருத்துவ கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு லஞ்ச லாவண்யம் ஊழலாத துறையே இல்லை. எல்லா துறையிலும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம். இன்னைக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தல. ஆனா எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் செய்தா மேலிடத்துக்கு போகும் என்று திட்டத்தை வகுத்து கொள்ளையடிக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்கம்
நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் கிராமம் சூழ்ந்த பகுதி, இன்றைக்கு ஏழைகள் நிறைந்த பகுதி. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அண்ணா திமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும் விலைவாசி நீங்கள் எண்ணி பாருங்க. அரிசி விலை குறைஞ்சு கிடைச்சது, பருப்பு விலை குறைவா கிடைச்சது, எண்ணெய் விலை குறைந்தது. திமுக ஆட்சியில் அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு இந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாடு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி 100 கோடி ஒதுக்கி இருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு ஏழைகள் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் இந்த அரசு கவலைப்படல. எப்பொழுது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு இது ஏழை மக்கள் நிறைந்த விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், இந்த மக்களுக்கு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல பேருக்கு வீட்டு மனையே இல்ல இருக்காங்க. இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அது மலையில் இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஏழை மக்களுக்கு தரமான அவர்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை பல லட்சம் மதிப்பிலே கட்டப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரில இல்ல, இப்பதான் கட்டி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க. இது மாதிரி வீடுல இனி அண்ணா திமுக கட்டுகின்ற வீடு இன்றைக்கு மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த வீடு. அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலகட்டத்தில் தை பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தையும் விலையிலா வேஷ்டி, விலையிலா சேலை கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடத்துல சேலை கொடுத்தாங்க, வேஷ்டி கொடுக்கல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தாங்க, சேலை கொடுக்கல. சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தைப்பொங்கல் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட அந்த வேஷ்டி சேலை திட்டம் தரமான வேஷ்டி சேலையாக ஒவ்வொரு தைப்பொங்கலும் கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும் பெண்களுக்கு. அதோட அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது யாரெல்லாம் வீட்டு மனை இல்லையோ அவளுக்கெல்லாம் வீட்டு மனை அதிகமாக கொடுத்தோம். நிறைய பேருக்கு வீட்டு மனை கொடுத்தோம். அதே போல ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கெல்லாம் விண்ணப்பத்தில் தகுதியானவர்கள் அனைவருக்கும் ரேஷன் கார்டும் கொடுத்தோம். இப்படி மக்கள், ஏழை மக்களுக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டார்களோ அதையெல்லாம் செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையான மின் கட்டண உயர்வு, 67% மின் கட்டண உயர்வு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு பேரூராட்சி வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, இன்றைக்கு பீக்கவரில் டபுள் சார்ஜ், குடிநீர் வரி உயர்வு, இப்படி இன்றைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்பில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் வரி விதிப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் ஒன்றும் இல்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற ஆட்சியுடைய நிலைமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அண்ணா திமுக ஐசியூல இருக்குதான். அப்படியா இருக்குது? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க அப்படி தொலைக்காட்சியில் பாருங்க, நேர் அலையில பாருங்க. இங்க ஆனமலையில எப்படி மக்கள் வெள்ளம் ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க, எழுச்சியோடு இருக்குது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அண்ணா திமுக தான் ஐசியூல இருக்குது.
ஏன்னா எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம். அந்தந்த கட்சியை யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தில் கையெழுத்திட்டு உறுப்பினர்கிட்ட பெறுவாங்க. ஆனா விடியா திமுக ஆட்சியில் தொண்டலுடைய செல்வாக்கு குறைந்த காலத்தில் ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவல நிலை திமுகவுக்கு தான் இருக்குது. திமுக தான் ஐசியூல இருக்குது. இன்றைக்கு ஒருவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கும், அதில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க. அந்த வெண்டிலேட்டர் எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் 7 மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு. அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். இந்த அதிகார திமிரலை இதெல்லாம் பேசுவது விட்டு விடுங்கள். மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள். இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா? அதோட அண்ணா திமுக 4 போயிட்டு 3 போயிட்டு எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். இப்படி சொல்லி சொல்லிதான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நீங்க வச்சிருக்கிற நிறுவனத்தின் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரீங்க. இங்க இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆனமலையிலே திரண்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு வருகின்ற கூட்டம். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன, எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும், அண்ணா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த ஆட்சி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் நீங்க தானே, நீங்க தானே. அதற்கெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டு எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி 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 தான் எங்களை வாழ வைப்பதை போல அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் மக்கள் அந்த நிலையிலே இல்ல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். இன்னொன்றையும் சொல்றார், திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை இருக்குதான். திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான். அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துடலாமே, எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? உண்மைதானே? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குதுல்ல. அண்ணா திமுக ஒரு கொள்கை, பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கொள்கை, இப்படி திமுகவுக்கு ஒரு கொள்கை, காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை, விடுதலை சிறுத்தைக்கு ஒரு கொள்கை, அப்படி ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. ஆனா திமுக தலைவர் சொல்றார், ஒரே கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்க எல்லாமே திமுகவுக்கு போயிடலாம், தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கி கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின். இது கூட்டணி கட்சிகள் நீங்க உசாரா இருந்தா உங்க கட்சியை காப்பாத்திக்கலாம், இல்லைன்னா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விலகிவிடும். அவ்வளவுதான் நாங்க சொல்ல. இல்லைன்னா வேணுமுன்னே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அப்படித்தானே பேசுறாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் பேசுறாருல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 98% கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்டதா அறிவிச்சாங்க. அப்போ ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை நிருபர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், 98% நிறைவேற்றப்பட்டது உங்களுடைய கருத்து என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கேட்கும் போது அது என்ன ஒரு தவறான கணக்காட்டு இருக்குது, அப்படி எல்லாம் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை அவர் பதில் சொல்றார். அப்படி என்றால் அந்த கட்சியில முரண்பட்ட கருத்து இருக்குது. ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா தாக்கு பிடிக்குமா என்பதை என் பொறுத்திருந்து பார்ப்போம்.
அறிவிப்பு. அதே போல தென்னை விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த தென்னையில் வாடல் நோய் விழுந்திருக்குது, அதை போக்குவதற்கு அதிமுக ஆட்சி மனதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த வாடல் நோயை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விலையை உயர்த்தி கொடுத்ததற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அறிவிப்பு கொடுக்கும். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் 95 கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற சாலைகள் புதிதாக அமைச்சோம். சுமார் 60 கோடி மதிப்பீட்டில் வால்பாறை தேயிலை தோட்ட பகுதியில் புதிய சாலை பல இடத்துல அமைச்சோம். அதிமுக ஆட்சி வந்ததுதான் இந்த எஸ்டேட் பகுதியெல்லாம் நிறைய சாலைகள் அமைச்சு கொடுத்தோம். ஆனமலை தனி தாலுக்காக உருவாக்கப்பட்டு இந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சது. சுமார் 20 கோடியில் 1000க்கு மேற்பட்ட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அதுபோல இன்னைக்கு வால்பாறை சட்டமன்றத்திற்குட்பட்ட அனைத்து பேரூராட்சி பகுதியிலும் சுமார் 17 கோடி ரூபாயில் 800க்கும் மேற்பட்ட பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. ஆழியார் அணை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்பாரப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வண்டர் மண் கொடுக்கப்பட்டது. வால்பாறை 5 கோடி மதிப்பீட்டில் அம்மா படகு இல்லம் மற்றும் 3 கோடி மதிப்பீட்டில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. வால்பாறை நகராட்சியில் சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வால்பாறை இன்றைக்கு நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. சுமார் 9 கோடி செலவில் 100க்கும் மேற்பட்ட சிறிய தடுப்பணைகள் அமைக்கப்பட்டன. ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் கட்டுக் கொடுக்கப்பட்டது. 4.25 கோடி மதிப்பீட்டில் வால்பாறை அரசு பொது மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. 2 கோடி மதிப்பீட்டில் கம்பாலப்பட்டி கூட்டுக்குடி திட்டத்தில் ஆழியார் முதல் அங்கலங்குறிச்சி வரை புனரமைக்கப்பட்டது. மீதமுள்ள பகுதி புனரமைக்கும் பணியை திமுக ஆட்சியில் கிடப்பல போட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி மனதுடன் இந்த கிடப்பல் போடப்பட்ட திட்டம் அதை நிறைவேற்றி தரப்படும். திவான்சாபுதூர் மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய பகுதியிலிருந்து அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியா தரம் உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். மாரப்பக்கவுண்டன்பூர், பெரிய போது, ஆனமலை, அரசூர் மற்றும் அத்தனாரிபாளையம் ஆகிய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கங்களில் தனியே சேமிப்பு கிடங்கள் அமைக்கப்பட்டது. கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. ஆனமலை ஆறு நல்லாறு திட்டம் கேரள மாநிலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானும் அறிவிச்சவர் எஸ்பி வேலுமணி அவர்களும் அருமையான பொல்லா ஜெயராமன் அவர்களும் நேரடியாக கேரளா சென்று கேரளா முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். உயர்மட்ட குழு 2 அரசாங்கம் அமைச்சது, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சுமூகமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக அரசு கிடப்பிலை போட்டுவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆனமலையாறு நல்லாறு திட்டம் தொடங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆழியார் பகுதியை சிறந்த சுற்றுலா தலமாக கோரிக்கை வைத்திருக்கிறீங்க. வால்பாறை மலை சர்வதேச தரத்திற்கிடையே பொழுதுபோக்கு அம்சத்துடன் புதிய பூங்கா அமைக்க நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. வால்பாறை எஸ்டேட் பகுதியில் வனவிலங்குகளால் எஸ்டேட் தொழிலாளர்கள் மற்றும் நகர பகுதி மக்கள் உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கின்றனர். இவற்றை தடுக்க வனத்துறையின் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கேட்டிருக்கீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்படும். தேயிலை தோட்ட தொழிலாளர் வாழ்வாதாரம் காக்க நடவடிக்கை எடுக்கணும் கேட்டிருக்கீங்க. உங்க கோரிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சி மணந்தவுடன் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு அமுல் கந்தசாமி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தார். அவர் இருக்கின்ற பொழுது இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார். நல்லவர், வல்லவர், திறமையானவர், அரையிடம் அன்பாக பழகக்கூடியவர். ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டு இந்த மண்ணிலே இருந்து மறைந்திருக்கின்றார். அவர் இருக்கின்ற காலத்தில் அடிக்கடி எண்ணெய்களை சந்தித்து அறிவிச்சவர் வேலுமணி அவர்களையும் சந்தித்து இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வருவதற்கு முயற்சி மேற்கொண்டவர் அறிவிச்சவர் மறைந்த திரு அமுல் கந்தசாமி அவர்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அவர் இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் உங்களுக்காக பாடுபட்ட நபர் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த சோதரர் அமுல் கந்தசாமி என்பதை
நேரத்தில் நுழைகிறது அவர் ஆத்மா சாந்தியட அவருக்கு நாம் இந்த நேரத்தில் அஞ்சலியை செலுத்தி அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அதிமுக எப்பொழுதும் இருக்கும் நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.